வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு எந்த விஷயம் பண்ண கம்பெனியில் பார்க்க ஏகம் ஆமாம் கலப்படியை பார்க்க போகிறேன். ஒரு 1 இயருக்கு மேலே இந்த கொரோனா காரணமாக கேட்குற பக்கமே போயிருக்கு. ஆஃப்டர் லாக்டவுனுக்கு பிறகு கேட்குற எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இவ்வளோ நாள் இந்த ஓடிபி மொபைலில் பார்க்குறத விட ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தனியே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி இப்போ நான் கண்ணனுக்காக போய்ட்டு வரேன். நான் கண்ணனோட கேட்ட படம் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு ஸோ அவர் வெயிட் பண்ணுறேன். ஸோ அவரை பார்த்து டைம் வந்து கரெக்டாக 9 மணி ஆகுது. ஸோ இப்போ என்ன மாதிரி போயிட்டு இப்போ போகிற பிளான் பார்த்தீங்கன்னா ராயக்கிழக்கு போயிட்டு அப்படி எல்லா கேட்பையும் பார்த்து கரெக்டாக காவிரி தான் போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கண்ணு வந்துட்டு ஹலோ என்ன மாதிரி ரெடியா கிளம்படிக்கு? அடுத்த விஷயம் என்னங்க பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் படத்தில் கனிய விஜயகாந்தி மட்டும் போகல இல்லை இந்த ஃப்ரெண்ட் ரெண்டாக நடிச்சிருக்காங்க அவங்க ஸ்ரீலங்கன் ஆட்சி. ஸோ அந்த இதுக்குமாக நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் போகிறேன். அவங்க இந்த படத்தில் வராங்கன்னு சொல்லி இப்போ கண்ணனை பிக் பண்ணிக்கேன். ஸோ கண்ணனை பிக் பண்ணி இப்போ நான் எந்த கேட்கறதுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா காகில். ஸோ காய்க்கில் ஆல்மோஸ்ட் இப்போ ஐயோ இங்கே மழை தான். இப்போ நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை அடிச்சு ஊற்றி இருக்கும். ஸோ நான் யோசனை இன்றைக்கு என்ன மாதிரி கேட்கறது பார்க்குறது கிளப்படியை பார்க்கலான்னு சொல்லி பட் இன்றைக்கி மார்னிங் கிளைமேட் ஓகே இருக்குது. ஸோ இப்போ நான் மார்னிங் ஷோக்கு நான் புக் பண்ணேன். நானும் கண்ணன் தான் போய்கொண்டிருக்கேன். அங்கே போய்க்கு எப்படி காய்க்கு கண்ணாலைக்கு கூட பார்க்க போகிறேன். முன்னே நான் அடிக்கடி காய்க்கு போவேன். ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ ஒருக்கானாச்சும் நான் போய் கேட்கல பார்க்குறேன். முக்கியமான படங்கள் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பார்ப்பேன். பட் இந்த கொரோனா காரணமாக இடையில ஸ்ரீலங்காவில் மட்டும் தியேட்டர் ஓப்பன் பண்ணவங்க. பட் அது கண்டினியூஸாக பண்ணல. எனக்கு தொடர்ந்து கோவிட் இஷ்யூ வந்ததால் நடுக்க நிப்பாக்கினவங்க. பட் இப்போ நான் போகலை. ஸோ கேட்கும் நான் ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் இப்போ தியேட்டருக்கே போகணும். கண்ணன் மாஸ்க் வாங்க நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மாஸ்க் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே நேராக பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் போனால் மனோரா கேட்குறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஃபேமஸான கேட்குறேன்னா மனோரா கேட்கு. பட் இப்போ ஃபங்க்ஷன் ஆகுது. ஏன் இப்போ இந்த மனோரா கேட்க போடுறதில்ல தெரியல. போக்கிரியே இது ஒரு படம். என்ன படத்தை போயிட்டு இன்னும் ஒரு 7 மனோரா கேட்குற ஒரு இல்லை ராஜா கேட்குற இதுதான் சிவன் கோயில். வேலை போனீங்கன்னா எடுக்கலாம் கிரிப்பு பார்த்தீங்கன்னா தெரிய வாய்ச்சிருக்கு. இல்லை கிளிங்க லைஃப் இல்லையே ஒரு சின்ன காக்கி அதுக்கு கேட்குற பார்ப்பேன். இங்கே படம் போராடினாங்க. நான் புக்கிங் இப்போ போட்டிருக்காங்க. பக்கனுக்கு தான் ஓடுவேன்னு சொன்னாங்க. இந்த முந்தைய ராஜா தியேட்டரில் எம்ஜிஆர் படம் தான் ஓடிக்கொண்டு இருந்தது. அதுவும் விஜய் படத்தால் தான் ஒளிமினது. அப்படி ஓ விஜய் இல்லை எந்திரன் எந்திரன் எந்திரமா எந்திரனோட தான் ஒளிமினது. இதுதான் ராஜா தியேட்டர். தெரியுதா உங்களுக்கு? ஸ்டாண்டு ரோட் பண்ணுங்க. ஸ்டாண்டு ரோட் ப்ரொமோஷன் வேற எடுக்கிறோம் ஆட்டோ ஸ்டாண்டுங்க. இந்த கோயில் எனக்கு கனகா என்ன கோயில் எனக்கு இது வரைக்கும் தெரியாது. கொஞ்சம் புள்ளியா ஏன் வந்துருக்கும்ல ஒரு கோயில். ஓகே இது பூவாளுக்குங்க புத்தி. இப்போ நம்ம ஃப்ரெண்டுங்க யார் ஒரு வருஷமாயிடுச்சு இந்த இடத்துல படம் எவ்வளோ பெரிய க்ரௌட் தானே. எஸ் அஃப்கோர்ஸ். என்ன ஹெல்மெட்டை பார்த்தாலே இந்த படிங்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதனால ஹெல்மெட்டோட கடையாளம் மாறி வரணும். காசோட பைக் வந்து அளவு கூட தரப்படுது. உங்களுக்கெல்லாம் கொரோனா செக் பண்ணி தான் உள்ள விடுவாங்க.
லிஃப்ட் இல்லையா ஏறு தானே லிஃப்ட் இல்லை நீங்கள் ஏறி தான் போகணும் டிக்கெட் காசு இல்லை 2 hours later காசி படம் பார்த்துட்டு போனாங்க கேஎஃப்சியில் சாப்பாடு வாங்கி தரேன் நாளைக்கு கூட வரோம் ஆமாம் கேஎஃப்சி உண்மையாக சாப்பாடு வாங்கி தருவியா ஓகே வாங்கிக்கிறேன் வீடியோவுக்கு பார்த்துக்கு இப்போ ரோல் வாங்கி வந்துருக்கேன் உங்காதி சொல்லுங்கள் தேட்டரை கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த கொரோனா இஷ்யூனால இந்த காலேஜ் பக்கமே வரையில இப்போ வந்தப்போ பார்த்தாலும் இப்போவும் குட்டி பார்க்கலாம் தெரியும் யாருமே இல்லை இந்த ஒருத்தருமே இல்லை படம் பார்க்காச்சு கல்லூரி வேறு லெவலில் இருக்காரு அதுவும் இன்ட்ரோ வேறு ஏன்னா இன்டர்வல் ஃபின் வரைக்கும் ஒரு மாதிரி போய் இன்டர்வல் கூட ஒரு லெவலில் இருக்குது ஸோ மறக்காம பாருங்க நான் அது சென்னை டாக்கிங் நான் முதல்ல இதை பற்றி உங்களுக்கு இருக்கு என்ன நல்லா இருக்குமென்னு நினச்சி சாப்பிட போகிறேன் சோதிக்காதீங்க இல்லை சென்னை டாக்கிங் பற்றி அவன் முதல்ல அரெஸ்ட் பண்ணப்படுவான்னு நினைச்சுனான்டா இப்போ அவன் ஒரு கேர்ள் கிரியா அவன் என்ன இல்லை அவ பார்த்தப்பட்டு தான் நான் யோசிச்சினான் இப்படியான பொண்ணுங்களும் இருக்குதானே பார்த்தீங்கன்னா நாங்கள் செல்வா கேட்டுருக்கு வந்திருக்கோம் என்ன மாதிரி இந்த க்ரௌட் அரேஞ்சுன்னு நான் காட்டிட்டு எண்டுக்குள்ள வந்தாச்சு நான் அவசரம் இந்த படம் பார்க்க அதில் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கல இன் பண்ணல இந்த வீடியோ வந்து வந்தேன் சரி ஓகே ஒரு எண்டிங்கை போட்டுருவோம் சரிண்ணா உடனே சொல்லி பைக் ஓடையில் விழுங்க இல்லை அந்த எக்ஸ்பீரியங்க நான் ஆர்டிஸ்டராக ஒரு ஃப்ரெண்டானு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் புலவலாங்க என்னோட இதில் வாங்கியிருப்பாங்க ஒரு கேர்ள் நடிக்கிறது அவங்கெல்லாம் ஸோ அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஏற்கனவே வாட்டி கம்மிங் பாட்டில் வந்தவங்க ஸோ அதில் படம் வரும் வரைக்கும் நிறைய எவ்வளோ நினச்சினா இந்த எனக்கு பக்கமே இருந்துச்சு என்ன மாதிரி எவ்வளோ திங்ஸை வருவாங்க இந்த மாதிரி இந்த விஷயம் ஒரு டவுட்லேயே இருந்துச்சு பட் படம் பார்க்கப்புறம் ஒரு கஷ்டப்பட்டதுக்கு இவ்வளோ சீன்ஸில் ஒரு சீன் 2 சீனில் கணக்கு சீன்ஸில் வாங்கியிருக்காங்க பார்க்கும்போது பர்டிகுலர் அந்த கொலிக் சீன்ஸ் அந்த மாதிரி டெல்லியில் போயிருக்காங்களா அந்த சீன்ஸ் எல்லாத்துலேயும் அவங்க இருப்பாங்க எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்டை பார்த்தா அதை சொல்ல தெரியல அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஒரு நினைக்கிறேன் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு மேலே ஒரு கேர்ளாக தனியாக போய் அங்கே இருந்த தெரியாத நாட்டில் எனக்கு உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிக்கான ஆடிஷன் போய் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகி ஷூட் வரைக்கும் போய் அப்படி பிரச்சனைலாம் இருக்குது பட் ஃபைனலி இந்த படத்தில் வந்துட்டாங்க அது ஒரு விஜய் என்ற ஒரு பெரிய ஒரு ஸ்டாரில் அப்போ கூட ஒரு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுற மூமெண்ட் வந்து வேறு லெவலுங்க ஸோ ஹாப்பி மேபி நீங்கள் கவனிக்காமங்க அவங்க ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுறேன் மேபி கொப்பரை கண்டிப்பாக நான் தெரியலை நான் போடுறேன் ஸோ இன்னைக்கு திருப்பி செகண்ட் டைம் பார்க்குங்களா நோட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க பெரிய ப்ரொஃபைல் வந்து கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அவங்களுக்கு முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணி உங்களை என்கரேஜ்மெண்ட் கொடுங்க இன்னொரு வீடியோ சந்திக்குமே உங்களுக்கு விடைபெறும் உங்கள் கேக் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலில் ஏன்னா இந்த சேனலில் வந்து கவர் வீடியோ கேக் வீடியோ போடுவேன்